ஸோ அந்த ஏஐ வீடியோவை எப்படி கிரியேட் பண்ணதுன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு பிக்சல் வெர்ஷன் V2.5 அப்படிங்கிற ஒரு வெப்சைட்குள்ளே ஓப்பன் பண்ணிங்க. அதாவது பிக்சல் வெர்ஷன் .ai அப்படிங்கிற ஒரு வெப்சைட் நீங்கள் வந்து ஓப்பன் பண்ணிங்கனாலே உங்களுக்கு வந்து இந்த வெப்சைட் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டாக உங்களுக்கு வந்து ஷோ ஆகும். ஸோ இந்த வெப்சைட் கரெக்டாக நீங்கள் வந்து ஓப்பன் பண்ணிங்க. ஸோ ஓப்பன் பண்ணிட்டு உங்களோட அதாவது கூகுள் அக்கௌண்ட் வச்சு ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா லாகின் பண்ணிக்கோங்க. ஸோ லாகின் பண்ணால் தான் நம்மளால் பார்த்தீங்கன்னா வீடியோ வந்து சேவ் பண்ண முடியும். ஸோ லாகின் பண்ணி முடிச்சுட்டு இந்த மாதிரி தான் உங்களுக்கு வந்து ஒரு சின்ன பாக்ஸ் மாதிரி உங்களுக்கு சென்டரில் வந்து ஷோ ஆகும். ஸோ அந்த சின்ன பாக்ஸுக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கேலரி சிம்பிள் மாதிரி இருக்கும். ஸோ அந்த கேலரி சிம்பிளை கிளிக் பண்ணிங்கன்னா டேரெக்டாக பார்த்தீங்கன்னா உங்களோட மொபைல் இருக்க கேலரிஸ் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ இந்த கேலரியில் ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து இந்த மாதிரி 2 ஃபோட்டோவை ஒரே ஃபோட்டோவாக மெர்ஜ் பண்ணி வச்சுருக்கதை வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா 2 ஃபோட்டோவை ஒரே ஃபோட்டோவாக பார்த்தீங்கன்னா மெர்ஜ் பண்ணி வச்சுங்க. ஸோ மெர்ஜ் பண்ணி வச்சா தான் நம்மளால் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி ஹக் பண்ணுற இது மாதிரி க்ரியேட் பண்ண முடியும். அதனால் ஏதாவது ஒரு ஃபோட்டோ எடிட்டர் இல்லைனா இன்ஷாட் இந்த மாதிரி ஆப்பை யூஸ் பண்ணி இந்த மாதிரி ஹக் பண்ணியிருக்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா அதாவது 2 இதையும் பார்த்தீங்கன்னா மெர்ஜ் பண்ணியிருக்க மாதிரி இந்த மாதிரி ஃபோட்டோ வந்து க்ரியேட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ கிரியேட் பண்ணிட்டு அந்த இதில் பார்த்தீங்கன்னா ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வந்து ஃபோட்டோ வந்து ஆட் பண்ணியாச்சு. ஸோ இந்த லெட்டர் இருக்கு இல்லையா, ஸோ இதை ஃபுல்லாமே நீங்கள் வந்து எரேஸ் பண்ணி விட்டுருங்க. ஸோ எரேஸ் பண்ணி விட்டுட்டு இதில் தான் நம்ம பார்த்தீங்கன்னா ப்ராம்ப்ட் வந்து என்டர் பண்ண போகிறோம். ஸோ இந்த ப்ராம்ப்ட்டில் என்னென்ன என்டர் பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு ஹக்குன்னு கூட என்டர் பண்ணிவிட்டு நம்ம வந்து ஜென்ரேட் கொடுக்கலாம். அப்படி இல்லைனா ஹக் இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஹக் ஈச் அதர்னு சொல்லிட்டு என்டர் பண்ணிக்கோங்க. ஸோ ஹக் ஈச் அதர்னு கூட கொடுத்துட்டு நம்ம வந்து சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரவுண்டாக உங்களுக்கு வந்து ஸ்டார் சிம்பிள் மாதிரி இருக்கும். அதாவது ப்ளூ கலரில் அந்த கேலரி சிம்பிளுக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா சீன் எழுதியிருக்கும். அதுக்கு ஸ்ட்ரைட்டாகவே பார்த்தீங்கன்னா ரவுண்டாக ஒரு பிங்க் கலரில் ஸ்டார் சிம்பிள் மாதிரி இருக்கும். அதை க்ரியேட் பண்ணணும். அதாவது அது கிளிக் பண்ணோன்னா ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து வீடியோ வந்து கிரியேட் ஆயிடும். ஸோ ஹக் ஈச் அதர்னு சொல்லிட்டு என்டர் பண்ணிவிட்டு அதாவது அந்த ஃபோட்டோவும் அந்த மாதிரி என்டர் பண்ணியாச்சு. அந்த இது சிம்பிளை பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணிடுறேன். ஸோ கிளிக் பண்ணி முடிச்ச உடனே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம ஃபோட்டோஸ் அப்லோட் பண்ணது கீழே வந்து ஷோ ஆகும். இவ்வளோ வீடியோ இஸ் ஜென்ரேட்டிங்னு சொல்லிட்டு ஷோ ஆகும். ஸோ இது நமக்கு வந்து எப்படி இருந்தாலும் ஒரு 2 to 3 மினிட்ஸ் ஆயிரும். ஸோ இதுக்கப்புறம் தான் நம்மளால் வீடியோஸ் வந்து அதுக்கப்புறம் தான் கிரியேட் ஆகும். ஸோ அதனால் வெயிட் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு வந்து வீடியோ கிரியேட் ஆகி வந்துடும். அதுக்கப்புறம் ஈஸியாக நீங்கள் வந்து டவுன்லோடும் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த மாதிரி தான் பார்த்தீங்கன்னா ஈஸியாக இந்த மாதிரி ஏஐ வீடியோஸை கிரியேட் பண்ணிக்க முடியும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது எப்படி கிரியேட் பண்ணணும்னு தெரியாமல் இருந்தால் மறக்காமல் இந்த வீடியோ ஃபார்வர்ட் பண்ணி இந்த மாதிரி ஈஸியாக கிரியேட் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள்.